where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இந்தியாவில் ஐபோன் மற்றும் மேக்புக் பழுதுபார்க்கும் பணிகளுக்காக டாடா குழுமத்துடன் ஆப்பிள் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. தைவானின் விஸ்ட்ரான் நிறுவனத்தின் கிளையான ஐசிடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் ஐபோன் மற்றும் மேக்புக் பழுதுபார்க்கும் பணிகளை இந்தியாவில் செய்து வந்த நிலையில் அந்த பணிகளை இனி டாடா நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. கர்நாடகாவில் ஏற்கனவே ஐபோன்களை அசெம்பிள் செய்ய டாடா நிறுவனத்தின் வளாகம் இயங்கி வரும் நிலையில் அங்கு மதர் போர்டு மற்றும் திரை மாற்றுதல் போன்ற மேம்பட்ட பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில மொழி தொடர்பான பிரச்சினைகள் வங்கிகள் உள்ளிட்ட இடங்களில் எழுவதை அவ்வப்போது காண முடிகிறது. இது ஒருபுறம் இருக்க, வாடிக்கையாளர் சேவையை கருத்தில் கொண்டு வட்டார வழக்கில் பேசும் ஊழியர்களை பணியில் அமர்த்தும் வணிக உத்தியை வங்கிகள் கையில் எடுக்க தொடங்கிவிட்டன. உள்ளூர் வாடிக்கையாளர்களை கவரும் இந்த சேவையை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதலில் கையில் எடுத்துள்ளது. இதற்காக குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிஷா, பஞ்சாப், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய 6 மாநிலங்களில் 400 பேர் வங்கி அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் உள்ளூர் மொழியிலும் வட்டார வழக்கிலும் பேசி சேவையாற்றுவர். புறநகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இத்தகைய சேவைக்கு வங்கிகள் முன்னுரிமை கொடுக்க உள்ளன. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியும் புதிதாக 50 கிளைகளை தொடங்கி இத்தகைய சேவையை வழங்க உள்ளது. வாழ்வியல் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் ஏராளமான பெண்களுக்கு மாதவிடாய் 40 வயதுக்கு முன்பே நின்று போவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சிகிச்சை அனுபவங்கள் மற்றும் ஆய்வுகள் அடிப்படையில் மருத்துவர்கள் இதனை தெரிவிக்கின்றனர். மரபு ரீதியாகவே இத்தகைய பாதிப்புகளை எதிர்கொள்வது, 12 வயதுக்கு முன்பே பூ பெய்துவது, ரசாயனங்களால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள், குறிப்பாக நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படும் பாதிப்பு, வாழ்வியல் அழுத்தங்கள், சத்து குறைபாடு, புகை மற்றும் மதுப்பழக்கம் ஆகியவற்றை காரணங்களாக மருத்துவர்கள் பட்டியலிட்டுள்ளனர். ஜப்பானின் சுசுகி நிறுவனம் ஸ்போர்ட்ஸ் மாடலை தவிர்த்த மற்ற ஸ்விஃப்ட் கார்களின் தயாரிப்பை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மே 26ஆம் தேதி முதல் அந்நிறுவனம் தயாரிப்பை நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரிய வகை கனிமம் மற்றும் காந்தங்களின் ஏற்றுமதிக்கு சீனா அண்மையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதுவே ஸ்விஃப்ட் கார்களின் தயாரிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000-ஐ கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் 498 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5364ஆக உயர்ந்துள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் கொரோனாவால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 2 பேரும், கர்நாடகா, பஞ்சாபில் தலா ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் 8 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி MS ஜனார்த்தனன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். நீதியரசர் MS ஜனார்த்தனம் அவர்கள் மறைவுற்ற செய்தி அறிந்து மனம் வருந்தினேன். அவர்களின் மறைவு நீதித்துறைக்கு மட்டுமின்றி சமூக நீதி கருத்தியல் தளத்தில் இயங்கும் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக தனது இரங்கல் குறிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டு மக்கள் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் ஹிந்தி திணிப்பு குறித்து தெளிவான மனநிலையில் இருப்பதாகவும், திமுக ஆட்சியில்தான் வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் திமுக ஆட்சியில் நடக்கும் ரவுடிசத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது பற்றி பேசுங்கள் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.